வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எந்த ஒரு கோவிலை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில் பற்றினா தொடர்ந்து பிரச்சனையாக இருந்தாலும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் தோஷம் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகார தலம்னு சொல்லலாங்க. திருமண தடையை நீக்கக்கூடிய தலமாக இருக்குது. மேலும் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட நிச்சயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. இப்படி பல சிறப்புகளையும் பெருமையும் கொண்ட ஒரு கோவில் தாங்க திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம். சிவனுடைய அவதாரங்களில் இந்த ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் போராட்டம் அதிகமாக இருந்தால், முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் போன்ற பிரச்சனைகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஜாதக ரீதியான பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காவேரி வடகரை தலங்களில் பார்த்தீங்கன்னா வரிசையில் 60வது தலமாக இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலன்னு சொல்லக்கூடிய திருவனைக்காவல் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. 6 ஆதார தலங்களில் இந்த தலம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டஸ்ன தலன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கிடுங்க. திருமண தடை நிலகும், குழந்தை பாக்கியம் உண்டுங்க. மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை நேரமான 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். இந்த கோவிலை பற்றி புராண தகவல்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, வெண் நாவல்னு சொல்லக்கூடிய மரங்கள் நிறைந்த காடாக இந்த தலம் முதல் இருந்திருக்குங்க. அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் அமைந்திருக்கு. சிவகணங்கள் இருவர் பார்த்தீங்கன்னா தங்கள் பெற்ற சாபத்தின் காரணமாக இந்த காட்டில் ஒரு யானையாகவுமே சிலந்தியாகவும் பிறந்தாங்களாம். சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில மலையில் ரொம்ப காய்ந்து கிடந்திருக்கு. சிலந்தி சிவலிங்கத்தின் மேலே வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேலே விழாமல் காத்து வந்திருக்கு. யானையும் காவேரியிலிருந்தே தன்னுடைய துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டு வந்திருக்குங்க. இந்த நிலையில தான் யானை சிலந்தி பின்னிய வலையை அசிங்கமாக கருதி அதை அழித்துவிட சொல்லவும், சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்கு. தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க நினைத்த சிலந்தி யானையின் துதிக்கையின் புக யானையின் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவற்றினுடைய பக்திக்கு மெஞ்சிய சிவபெருமானும் உடனே பத்தினா யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினாரு. சிலந்தி பத்தினா மறுபிறவில கோச்செங்க சோழனாக அரசனாக பிறக்க வைத்தாரா. பூர்வ ஜென்ம வாசனையால கோச்செங்க சோழனும் பார்த்தீங்கன்னா யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட காட்டுமலை மீது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சாபித்து 70 கோவில்களை கட்டியிருக்காரு. அவை யாவும் மடக்கோவில்னு சொல்லுவாங்க. கோச்செங்க சோழன் கட்டிய முதல் மடக்கோவில் தாங்க இந்த திருவனைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாக இருக்கு. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கு இடைப்பட்ட தீவு பகுதியில தாங்க திருவரங்கத்துக்கு அருகே அமைந்திருக்கு. திருவனைக்கா பஞ்சபூத தலங்களை ஆப்புத்தலன்னு சொல்லுவாங்க. மூலஸ்தானம் பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும் இடமோ தரை மட்டத்துக்கு கீழே இருப்பதால் எப்போதும் இங்கு தண்ணீர் கசிவு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். திருவனைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோவில் தாங்க. சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களோடு 4 திசைகளும் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் சூழ 5 பிரகாரங்களோடு அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா கோபுர வாயில் வழியே உள்ளே சென்று 2வது கோபுர வாயிலும் கடந்து உள்ளே சென்றீங்கன்னா இறைவன் சன்னதியை நீங்கள் தரிசிக்கலாம். மேலும் அம்மன் அகிலாண்டேஸ்வரியினுடைய சன்னதி 4ஆம் பிரகாரத்தில் அமைத்திருக்காங்க. இறைவனுடைய சன்னதியிலிருந்து 9 துளை சாரம் வரையே நீங்கள் இறைவனை தரிசித்தால் 9 தீர்த்தங்களில் நீராடிய பலன் உண்டுங்க. இந்த துவாரங்கள் வழியே இறைவனை தரிசிப்பது தான் முறையாக சொல்லுவாங்க. மேலும் திருவனைக்கா அன்னை அகிலாண்டேஸ்வருடைய ஆட்சி தலமாக இது அமைந்திருக்கு. அன்னையினுடைய காதுகளில் இருக்கக்கூடிய காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சுன்னு தெரியுங்க. இந்த காதணிகளை தடகங்கள்னு சொல்லுவாங்க.
அம்பாள் முன்பொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்தோடு கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய ரொம்பவே அச்சமுற்றதாகவும் சொல்ல ஆதிசங்கர ஸ்ரீசக்கர ரூபமான இக்காதினியை பிரதிஷ்டை செய்து அம்பாளுடைய உக்கிரத்தை தணித்ததாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு அன்னையினுடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புற இருக்கக்கூடிய விநாயகரையும் பின்புற முருகனையும் ஆதிசங்கர பிரதிஷ்டை செய்திருக்காரு. மேலும் உஷத்காலத்து பூஜையும் உச்ச காலத்தில் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் நடத்தப்படுது. இங்கு உச்சகால பூஜையின் போது சிவாச்சாரியர்கள் அன்னையனுடைய அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வது இத்தலத்தினுடைய தனி சிறப்பாக இருக்குங்க. மேலும் இந்த ஆலயத்தில் 4வது திருச்சுற்றுல பார்த்தீங்கன்னா மதிலே இறைவனே நேரில் ஒரு சித்தர் போல வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை கூடியாக கொடுத்ததாகவும் சொல்றாங்க. எனவே உழைப்புக்கேற்ற திருநீர் தங்கமாக மாறியதாக சொல்வதால இந்த மதிலை திருநீற்றான் மதில்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஆதி ஜம்புகேஸ்வர சன்னதியும் குபேரலிங்க சன்னதியும் பார்த்து தரிசிக்க வேண்டிய முக்கிய லிங்கங்க. இத்தலத்தில் உள்ள இறைவனை நீங்க தரிசிப்பதற்காக ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருப்பதாகவும் கஜராய சேஸ்திர மகா முக்கியத்தில் சொல்லியிருக்காரு. வருடத்தில் இங்கு ஒரு நாள் மட்டும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ரங்கநாதர் புறப்பாடு இத்தலத்தில் வந்து தங்கியிருந்து அன்றிரவு விசேஷ அலங்காரத்தோடு ஸ்ரீரங்க திருவு உற்சவம் நடத்தப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திருக்கல்யாணம் நடத்துவதில்லை. சிவனை வேண்டி அம்பா தவம் இருந்தபோது அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்தாரு. ஆனால் திருமணம் செய்து கொள்ளலை. எனவே இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜை எதுவுமே கிடையாதுங்க. மேலும் சிவன் பார்த்தீங்கன்னா கட்டணைக்காக அம்பிகை வந்து பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறந்தா. இங்கு காவேரி நீரில் லிங்கம் பிடித்து வழிபட தொடங்கிட்டாளுங்க. பிறகு சிவன் அந்த லிங்கத்தில் எழுந்தருளி அவளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அம்பிகை நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட தலம் என்பதால் இது பஞ்சபூத தலங்களில் நீர் தலமாக மாறினுச்சு. பிற்காலத்தில் ஜம்புன்னு சொல்லக்கூடிய முனிவர் சிவனை வேண்டி இங்கு தவம் இருந்திருக்காரு. சிவன் அவருக்கும் காட்சி கொடுத்து நாவல் பழ பிரசாதம் கொடுத்தாராம். பழத்தை உண்ட முனிவருமே அதன் புனிதம் கருதி விதையும் விழுங்கி விட்டாரு. அவர் விழுங்கிய விதை வயிற்றுக்குள்ள முளைச்சி தலைக்கு மேலே மரமாக வளர்ந்தது. அவர் சிரசு வெடித்து முக்தி பெற்றாரு. நாவல் மரத்துக்கு ஜம்முன்னு பெயருண்டுங்க. அம்பிகையே அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்திருக்கு. பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால இந்த சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர்னு பேருங்க. சுவாமியினுடைய சன்னதிக்கு பின்புறத்தில் இங்க பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நின்ற நிலையில வீணை இல்லாம காட்சி தருவா. அருகில கார்த்திகை ரோகிணியோடு சந்திரன் இருப்பாரு. 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகரும் சோஷ்ட தேவியோடு கூடிய சனீஸ்வரனும் இங்கு சிறப்பாக இருக்கிறாங்க. மேலும் குபேர பூஜித்த குபேரலிங்கமும் ஜம்பு தீர்த்தங்கரையில் இருக்குங்க. ஆனி பௌர்ணமியில் இவருக்கு முக்கணி அபிஷேகம் நடத்துகிறாங்க. மேலும் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இங்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க வேண்டுனே கன்னி பெண்களுக்கு நல்ல கணவர் அமையும், விவசாயம் செழிக்க, தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது இருக்குன்னு வேண்டுகிறாங்க. மேலும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய உடனே அம்பாள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வித்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்தப்படுது. மேலும் சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா அகிலத்தை காப்பவளாக அம்பிகை அருள்வதால் அகிலாண்டேஸ்வரின்னு அழைக்கிறோம். அகிலேண்டேஸ்வரி இந்த தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்ச காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம். எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் அம்பாள் அணிந்த புடவையும் கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்தோடு மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துட்டு அம்பாள் சன்னதி திரும்புவாங்க. இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாக பாவித்து பக்தர்கள் வணங்கி வழிபடுவாங்க. மேலும் இங்கு ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததாக சொல்லப்படுது. எனவே இந்த தலத்தில் ஆடி வெள்ளி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுங்க. ஆடி வெள்ளி என்று பார்த்தீங்கன்னா அதிகாலை மணி 2 நள்ளிரவு 12 மணி வரையிலும் தொடர்ச்சியாக நடை திறந்தே இருக்கும். அம்பாள் காலையில் லட்சுமியாகவும் உச்சிக்காலத்தில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி அளிப்பா. சிவன் அம்பாளுக்கு இத்தலத்தில் குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மனைவியாக இருந்து கற்றறிந்தா. எனவே மாணவர்கள் இங்கு அதிகளவில் வேண்டி சென்றால் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதாக சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.